வணக்கம். நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் தனி தொகுதி பாஜக வேட்பாளர் பாலகணபதியை ஆதரித்து திருவள்ளூரில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எனவும், தமிழகத்தில் மத்தியில் ஆளும் கட்சியின் எம்பிக்களாக இருந்தால் மட்டுமே திட்டங்களை பெற முடியும் எனவும் பாஜக மாநில நிர்வாகி KT ராகவன் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதி பிரச்சார வியூகம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு ஒண்டிக்குப்பம் பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில நிர்வாகி மூத்த அரசியல்வாதியுமான KT ராகவன், மாநில செயலாளர் ஆனந்த பிரியா, மாவட்ட தலைவர் அஸ்வின் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது KT ராகவன் கூறும்போது, 6ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி திருவள்ளூர் தனி தொகுதி வேட்பாளர் பாலகணபதியை ஆதரித்து திருநின்றவூரில் வாகன பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 9ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருவள்ளூரில் வாகன பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திருவள்ளூர் தனி தொகுதிக்குட்பட்ட பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி பகுதிகளில் பாஜக நட்சத்திர பேச்சாளர்கள் நமீதா, குஷ்பு ஆகியோரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றார். மேலும் 10ஆம் தேதிக்கு மேல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி ராமதாஸ், 13ஆம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் JK வாசன் ஆகியோரும் திருவள்ளூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் என்றார். இதைத் தொடர்ந்து அவர் கூறும்போது, மாவட்ட தேர்தல் ஆணையம் சில கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் சுவர் விளம்பரங்களை செய்ய அனுமதி உள்ளது. ஆனால் அதை செய்தாலும் தடுக்கிறார்கள், வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஆகியால் தேர்தல் எவ்வித பிரச்சனையுமின்றி சிறப்பாக நடைபெற மாவட்ட தேர்தல் ஆணையம் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்றார். மேலும் அவர் கூறும்போது, தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களால் எந்த திட்டத்தையும் இங்கு கொண்டுவர முடியாத நிலை உள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக எம்பிக்களாக இருந்தால் மட்டுமே அதிக திட்டங்களை தமிழகத்திற்கு பெற முடியும் என்றார். கூட இந்த திருவள்ளூர் பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற பொறுப்பாளர், தேர்தல் பொறுப்பாளர் திரு லோகநாதன் அவர்கள் இருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி ஆனந்த பிரியா இருக்கிறாங்க. அதே போல் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு அஸ்வின் இருக்கிறாங்க. இந்த திருவள்ளூர் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பணிகளை தொடங்கி பிரச்சாரங்களில் விறுவிறுப்பாக ஈடுபட்டுருக்கிறோம். மத்திய அமைச்சர் மாண்புமிகு ஸ்மிருதி இரானி அவர்கள் நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் திரு பாலகணபதி அவர்களை ஆதரித்து திருநின்றவூரில் மாலை 4 மணிக்கு நடக்கிற ரோடு ஷோ ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க. அதே போல் 9ஆம் தேதி மரியாதைக்குரிய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருவள்ளூர் பகுதியில் ஒரு ரோட் ஷோ மூலமாக நம்முடைய வேட்பாளரோடு சேர்ந்து பிரச்சாரம் பண்ண இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் எந்த விஷயத்திலையும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பற்றியோ அல்லது பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பகுதியில் இந்த பாராளுமன்றத்தில் என்ன தேவை என்பதை பற்றியோ ஒரு முறை கூட நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பவில்லை என்ற ஒரு குறை பெருவாரியாக இந்த பார்லிமெண்ட்டை பார்க்க முடியுது. எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர் இந்த பகுதியில் இங்கேயே இந்த பாராளுமன்ற பகுதியிலேயே வசித்து வந்து கொண்டிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னால் வெறும் பார்லிமெண்ட் மெம்பர் மாத்திரம் இல்லை, ஒரு சீனியர் லீடர் ஆஃப் தி பார்ட்டி தமிழகத்தில். அதனால் சொன்ன வாக்குறுதிகளை கூட எளிமையாக நிறைவேற்ற முடியும் என்று மக்களிடம் எடுத்து சொல்லி நாங்கள் வாக்குகளை கேட்டுட்ருக்கிறோம். தேர்தல் கமிஷன் இந்த பார்லிமெண்ட்டில் சில கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாக சொல்லி இந்த தேர்தல் திருவிழாவில் எது சட்டப்படி சரியோ அதை கூட அலோவ் பண்ணுறதில்ல.
உதாரணத்துக்கு சுவர் விளம்பரங்கள், கிராம பகுதியில் சுவர் விளம்பரங்கள் அலவுட் அது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வால் ரேட்டிங் எழுதினாலே கேஸ் போடுவாங்கன்ற நிலைமை தான் இருக்குது. ஆனால் பல பார்லிமெண்ட்டில் சுவர் விளம்பரங்கள், அதாவது சின்னங்கள் வரையாது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே இருக்கிற பாராளுமன்றத்துடைய தேர்தல் அலுவலர் ஆர்ஓ ஜனநாயக திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேட்டுக்கிறேன். இந்த பாராளுமன்றத்தினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு உங்கள் மூலமாக எங்களுடைய வேண்டுகோள், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இங்கே வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி நீங்களே கேட்குறீங்க. இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கு இது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே தேர்ந்தெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். பல கருத்து கணிப்புகள், பத்திரிகைகள், உங்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே கூட மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வெற்றி பெறுவார் என்று தான் உங்களுடைய கருத்து கணிப்புகளாக கூட சொல்லுது. அந்த வகையிலே தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் நமக்கு திட்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. நான் பேசும்போது அடுத்த வார்த்தையும் சொன்னேன். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டோமோ இல்லையோ, தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடிக்கு மேலே திட்டங்களை கொடுத்த அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம். கண்டிப்பாக செஞ்சுருக்கிறோம், இல்லைன்னா கூட செஞ்சுருக்கிறோம் தான் சொல்ல வந்தேன். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு பார்லிமெண்ட் மெம்பருக்கு நமக்காக குரல் கொடுக்கணும். சரி, நீங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் கொண்டு வந்திருப்பீங்க, சரி புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எதிர்கட்சி தானே, பேசக்கூடாது நமக்காக. இந்த பார்லிமெண்ட்டில் எந்த வித தேவையும் இந்த பார்லிமெண்ட்டில் இல்லையா? நமக்கு இருக்குல்ல. எனக்கு இதை காட்டட்டும், இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை காட்டட்டும். நான் பேசினேன் பார்லிமெண்ட்டில், தோருக்கு அவை குறிப்பில் இதெல்லாம் பேசினேன், இந்த திட்டங்கள்லாம் பேசினேன்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் நாங்கள் முக்கியமான பயனாளிகளே இந்த மாவட்டத்தில், இந்த பாராளுமன்றத்துடைய எனக்கும் இருக்குது. நான் இவர் வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறேன். இந்த பார்லிமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக பயனாளிகள் எங்களுக்கு லிஸ்ட்டே இருக்குது. லட்சக்கணக்கான பயணிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு விவசாய பயனாளிகள் இருக்கிறாங்க. 2000 ரூபாய் மருத்துவக் கல்லூரி. இப்போ தொடர்ந்து திமுக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறான்னு சொல்லி போடலன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் தொடர்ந்து இதுக்கு எத்தனையோ தடவை பதில் சொல்லியாச்சு. எந்த கேள்வி கேட்கலாம், எது கேட்கக்கூடாது, எதற்கு பதிலளிக்க வேண்டும், ஆர்டிஐ சட்டமே இருக்கு. நான் ஒரு வழக்கறிஞர், எனக்குங்களா தெரியும். நான் என்ன சொல்கிறேன், அப்படி இதற்கு பதிலளிக்க கூடாது என்று சொன்னால் பதிலளிக்கவே முடியாது. இன்னைக்கு ஏன் இப்போ அதை பற்றில கமா போடல, கையெழுத்து போடல, அதில் புள்ளி வைக்கலன்னு ஏன் கேட்குறாங்கன்னா, சப்ஜெக்டை பேச மாட்டாங்க. புள்ளி வைக்கல, கமா வைக்கலன்னு பேசிட்டு இருக்காங்க. கொடுத்த சப்ஜெக்ட் உண்மையா பொய்யா? முதலமைச்சராக திமுக ஆட்சி செய்த போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இதற்கு இசைவு தெரிவித்தாரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அந்த அதிகாரி கையெழுத்தே தப்பு. யுவர் ஃபெய்த்ஃபுல்லி போட்டுருக்காரு. நாங்கள் ஆர்டிஐல போட்டு வாங்கினோம் சார். நீங்கள் தவறுன்னு சொன்னால் சொல்லுங்க. நான் கேட்குற ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்லுங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் தவறு சொன்னீங்களா? அந்த அதிகாரி என்னன்னு பேசிட்டு இருந்தீங்க. நான் கேட்குறீங்களா இல்லையா? முதலமைச்சராக நீங்கள் இருந்தீங்கல்ல, திரு கருணாநிதி அவர்கள் செய்தாரே, அது பாருங்க. நான் ஆர்டிஐ கொடுத்த நம்பர் இருக்குது, வெளியிட்டேன். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்றாரு. நான் நீங்க இல்லைன்னா நீங்க எடுத்துக்குவாங்க, ப்ரூவ் பண்ணுங்க. இல்லைன்றது அது உங்ககிட்ட இல்லை, எனக்கு வந்தது. நான் எழுதினா கொடுத்துருக்கேன், கவர்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அது இல்லப்பா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அது இல்லப்பான்னு சொல்லல. நீங்க குட்டி வெளிப்பட்டு விட்டது. திமுகவுடைய தமிழ் இன துரோகம் வெளிப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியை இலங்கைக்கு தாரைவார்த்தையில் எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் யாரு? அப்போ இசைந்து தெரிவித்த திமுக திரு கருணாநிதி ஆட்சி. அப்ப இத்தனை தமிழர்கள் மீனவர்கள் கொல்லப்படுறதுக்கு பதில் சொல்லுங்க.